அவரோடு கூட சபையில் இருந்த அனைவரையும் நினைவு கூர்ந்தார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கைதட்டுங்க பார்க்கலாம். அப்படின்னா ராஜனையும் அவரோடு இந்த சபையில் இருக்கிற உங்களையும் இன்றைக்கு வந்திருக்கிற மற்றவர்களையும் கூட கர்த்தர் நினைத்தருளினார். மறவாமல் நினைக்கிறார். அதனால ஒரு காற்றை வீச செய்தார். கைதட்டுங்க. காற்று வீசுதா? தேவ சமூகமாகிய காற்று, ஆவியானவராகிய காற்று, காற்று, பெருங்காற்று, கர்த்தர் காற்று இந்த ஊழியத்தில் வீசுகிறது. வீசுகிறது. காற்று வீசியது. ஜலம் அமர்ந்தது. தண்ணீர் அமர்ந்தது. இந்த ஊழியத்துக்கு எதிரான எல்லா தண்ணீரும் அமர்ந்து போ. ஊழியத்துக்கு எதிரான எல்லா தடைகளையும் இல்லாமல் போ. காற்று வீசட்டும். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. காற்று வீசுகிறது. அதுதான் ஆவியானவராகிய காற்று. இதுவரை இல்லாத காற்று, பெருங்காற்று இந்த ஊழியத்துக்கு நிச்சயமாய் ஆண்டவர் அனுப்புகிறார். பெரும் காற்றை அனுப்புகிறார். இந்த ஊழிய பாதையிலே பெரும் காற்று இந்த அளவுக்குன்னா கர்த்தரால் அனுப்பப்பட்ட மேல் காற்றா. யாத்திராகமத்துல 10:19 இப்படியாய் விண்ணப்பம் பண்ணுகிறார். மோசே விண்ணப்பம் பண்ணும்போது அங்கே 19ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் மகா பலத்த மேல் காற்றை வீசும்படி செய்தார். நம்புறீங்களா? நாமெல்லாம் விண்ணப்பம் பண்ணுகிறோம். 25வது ஆண்டில விண்ணப்பம் பண்ணுகிறங்க. கை வைத்து விண்ணப்பம் பண்ணுகிறோம்ப்பா. இந்த ஊழியம் வளரணும். இதுல வேண்டாத வெட்டு கிளிகள் எல்லாம் வெட்டப்படணும். வேண்டாத வெட்டுக்கிளிகள் எல்லாம் வெட்டப்படணும். கை உயர்த்தி விண்ணப்பம் பண்ணுங்க. வெட்டுக்கிளி ஊழியத்தை அழிக்குதா? பாழாக்குதா? சோர்வு கொண்டு வருதா? அது அழிக்கப்படணும். அதுக்கு தான் மோசே விண்ணப்பம் பண்ணினா. அப்பொழுது கர்த்தர் மகா பலத்த மேல் காற்றை வீசும்படி செய்தார். ஆமென் சொல்லுங்க. மகா பலத்த மேல் காற்று. மகா பலத்த மேல் காற்று இந்த ஊழியத்துல கர்த்தர் வீச செய்கிறார். அதனால் நடப்பது என்ன? அது வெட்டுக்கிளிகளை அடித்து கொண்டு போய் செங்கடலிலே போட்டது. கடல்ல போய் தள்ளி போடு. சொல்லுங்க. வெட்டுக்கிளிகளை கர்த்தருடைய காற்று அடித்து சென்று கடலிலே இல்லாமல் போ. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏசாயா glory. ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார். வெட்டு கிளிகள் அடித்து செல்லப்படுகின்றன. ஆமென். இதெல்லாம் மகன சோர்வுக்குள்ளாக்குற காரியங்கள் எல்லாம் அடித்து செல்லப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏசையா நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஆமென். உங்க வாழ்க்கையில வேண்டாத வெட்டு கிளிகள் எல்லாம் அடித்து செல்லப்படுகிறதுன்னு சொல்லி விசுவாசிங்க பார்க்கலாம். வேண்டாத வெட்டு கிளி, வியாதி உங்களை வெட்டுகிறதா கிளி, வெட்டுகிறதா பிசாசானவன் கொல்லவும் அழிக்கவும் வேதனைப்படுத்தவும் வருகிற அந்த வேண்டாத கிளிகள், வெட்டு கிளிகள் இல்லாமல் போவதாக என்று நான் ஜெபிக்கலாமா? உங்கள் வாழ்க்கையில ஜீசஸ் ஒரு பக்கம் வெட்டுக்கிளி அடித்து செல்லப்படுகிறது. அது இன்னொரு பக்கம் காடைகளை கர்த்தர் அடித்து கொண்டு வருகிறார். இன்னொரு காற்று கர்த்தரிடமிருந்து ஒரு காற்று வருகிறது. யாத்திரா எண்ணாகமம் 11:31 எண்ணாகமம் 11:31 கர்த்தருடைய காற்று
சமுத்திரத்திலிருந்து ஒரு காற்று, அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து. ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய காற்று, கர்த்தருடைய காற்று ஆத்துமாக்களை அடித்து கொண்டு வருகிறது. ஆத்துமாக்களை அடித்து கொண்டு வருகிறது. கர்த்தரிடத்திலிருந்து ஒரு காற்று சபையை தேடி ஆத்துமாக்களை கொண்டு வருகிறது. ஆத்துமாக்களை கொண்டு வருகிறது. இந்த 25வது ஆண்டில் புதிய புதிய ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வருகிறார். கர்த்தர் தம்மிடத்திலிருந்து ஒரு காற்றை அனுப்புகிறார். அது ஜனங்களை கொண்டு வந்து சபையில சேர்க்கிறது. அதற்காக நன்றி அப்பா. யெசையா 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 எல்லாரும் கோயர் சொல்லுங்க பார்க்கலாம். யெசையா glory 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 glory. Thank you அப்பான்னு சொல்லுங்க. மகனுடைய விஷன் 30,000 பேர், ஆளு 30, 50,000 பேர். சார் நான் குறைச்சிட்டேன் பாருங்க. இவர் பெரிய மகா விஷன் பாருங்க எப்படி 50,000 பேர். காற்று கொண்டு வருமா? காற்றடிச்சா ஹalleluya காடைகள் வரும். அப்படி விசுவாசிங்க பார்க்கலாம். 50,000 பேர் ஹalleluya. ஒருவேளை அடுத்த 25க்கு பிறகு 50வது ஆண்டு விழா கொண்டாடும் போது 50,000 ஆத்துமகள் இருப்பார்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கை தட்டுங்க பார்க்கலாம். யெசையா 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 அப்படி அந்நிய பாஷை பேசி ராஜாவை கொண்டாடுவோம். இது ஒரு கொண்டாடுகிற நாள். 25வது ஆண்டு கொண்டாடுவோம். ராஜாவை பாடி கொண்டாடுங்க. நன்றி ராஜா நன்றி ராஜா, துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே. அப்படியே உட்கார்ந்து கொள்ளலாம். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். ஹalleluya ஆனந்தமே glory glory hallelujah glory துதிப்பேன் துதிப்பேன் கொண்டாடுங்க. கொண்டாடு சபையே சபையே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். ஹalleluya ஆனந்தமே ஹalleluya glory glory ஹalleluya glory glory ஹalleluya துதிப்பேன் துதிப்பேன் துதித்து Thank you அப்பா. Thank you அப்பா. துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். இன்று ஆனந்தம் சொல்லுங்க. இயேசு உண்மைதானே? என்ன ராஜன் சொல்லுங்க. இன்று ஆனந்தம் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே glory இருப்பேன். glory glory துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே. glory 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 உன்னதர் மறைவில் glory வல்லவர் நிழலில் glory தங்குவே. தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே. அத கீழே வைங்களேன். தேவனை நோக்கி அவனை அடைக்கல கொடுங்களேன். பாறை வச்சுக்கிறார் பைபிளை. என்றே சொல்லுவே.
பைபிள் வச்சு உங்களுக்கு ஹalleluya கவனிங்க. அவர்தான் இன்னைக்கு ஹீரோ. அவரை கவனிங்க. ஹீரோவை மறந்து ஆனந்தமே Glory. ஹalleluya ஆனந்தமே Glory. ஹalleluya ஆனந்தமே துதிப்பே துதிப்பே துதித்துக் கொண்டே இருப்பே துதிப்பே துதிப்பே துதித்துக் கொண்டே இருப்பே ஹalleluya ஆனந்தமே. Thank you அப்பா. Glory. Jesus. ஜோரா கை தட்டுங்க பார்க்கலாம். ஏசையா அப்படி கூப்பிடுங்க கூப்பிடுங்க. ஏசையா ஏசையா கூப்பிடுங்க கூப்பிடுங்க. Glory, 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 glory. ஏசையா Glory, glory. ஏசையா ஜீசஸ்னு சொல்லுங்க. ஏசையான்னு சொல்லுங்க பார்க்கலாம். வாய் திறந்து சொல்லுங்க. இந்த நாமம் சொல்லும் போதே உங்களுக்கு விடுதலை உண்டாகும். இந்த நாமத்தை அடிக்கடி சொல்லுங்க. ஏசையா. அந்த நாமம் தான் இந்த பிள்ளைய உயர்த்தி இருக்கு. எப்படியோ இருந்த இந்த குடும்பம், இந்த மகன் இன்றைக்கு எப்படியோ இருக்கிறாரா? அந்த இயேசுவின் நாமம் தானா? கை தட்டுங்க. இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம் இந்த உயர்வை கொண்டு வந்தது. இந்த உயர்வை கொண்டு வந்தது. இபகதரலரகபகா. Thank you அப்பா. உன்னதமானவர் மறைவில் இருக்கிறோம், சர்வ வல்லவர் நிழல்ல இருக்கிறோம். அதனாலதான் வாதை உன் வீட்டை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. நீதிமானோ பாடி பாடி மகிழ்கிறான். ஹalleluya. 25 ஆண்டு இந்த நிறைவுல பாடி பாடி மகிழ்வோமா? கை தட்டுங்க. பாடி பாடி மகிழ்வோமா? ஹalleluya. Thank you அப்பா. கர்த்தர் மறவாமல் நினைக்கிறார். அதுதான் என்னுடைய ஆண்டவருடைய ஏக்கம். சொன்னது உங்களை நினைக்கிறார். ஆமென் சொல்லுங்க. குடும்பத்தை நினைக்கிறார், உங்களை நினைவு கூறுகிறார். இந்த ஊழியத்தை நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. அடுத்து அந்த ஆதியாகமத்திலேயே இன்னொரு இடத்துல 29:19 ஆபிரகாமின் பொருட்டு சொல்லுங்க. ஆபிரகாமின் பொருட்டு லோத்துவை நினைவு கூர்ந்து அந்த அழிவில் இருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். லோத்துவை சோதோம் குமாரா அந்த பட்டணம் அழிக்கப்படும் போது வெளியே கொண்டு வந்தாரா? யாரின் பொருட்டு? ஆபிரகாமின் பொருட்டு. கை தட்டுங்க பார்க்கலாம். ஏசையா, 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 ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் தெளிவாக சொன்னார். இந்த ஊழியத்தை நினைவு கூர்ந்து, இந்த மகனை நினைவு கூர்ந்து, உங்களை நினைவு கூர்ந்து சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. இந்த பகுதியில் இருக்கிற எல்லா லோத்து, ஆமென், உங்களுடைய சொந்தங்கள், உங்கள் சொந்தங்களை எல்லாம் அழிவில் இருந்து காப்பாற்ற வல்லவருக்கு ஒரு கை தட்டுங்க பார்க்கலாம். காப்பாற்ற வல்லவர் உங்களின் பொருட்டு, இந்த பகுதியில் இருக்கிற அத்தனை ஜனங்களையும் நரகத்தில் இருந்து காப்பாற்றி பரலோகம் கொண்டு போக கர்த்தர் உங்களை நினைக்கிறார். ஏசையா, ஏசையா. Thank you, thank you அப்பா.
ஏ பகதரா ஏ பகதரா கபா கபகா 19 இல்ல நான் 29 சொல்லணும். 19 ஆதியாகமம் 19 29 சாரி தப்பா சொன்னோம். 19 29 சொல்லுங்க. 19 29 எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. 19 29 ஆதியாகமம் சாரி ஆமென் சொல்லுங்க. நினைவு கூர்ந்ததுனால காப்பாற்றினார். இந்த பொது இவருடைய ஆசையால் அந்த மலையில நின்று ஜெபித்ததை கண் கலங்க வைத்தது. எவ்வளவு நாட்கள் ஜெபித்தாரோ இந்த மலையில் நின்று ஜெபித்த ஜெபத்துக்கு பதில் இப்பயே பாக்குறீங்கல்ல, இனிமேலும் அதிகமா பாப்பீங்க. கைதட்டுங்க பார்க்கலாம், கைதட்டுங்க பார்க்கலாம். தேங்க்யூ அப்பான்னு சொல்லுங்க. உங்களை நினைவு கூர்ந்து இந்த பகுதியை காப்பாற்றுவார், இந்த மாவட்டத்தை காப்பாற்றுவார். அப்படி கை தூக்க, மாவட்டத்தை காப்பாற்றுவார், இந்த மாநிலத்தை காப்பாற்றுவார், ஏன் இந்த தேசத்தை காப்பாற்றுவார், தேசத்தை காப்பாற்றுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏசையா ஏசையா தேங்க்யூ அப்பா. ஏசையா ஏசையா உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு ஆராதனை. தேங்க்யூ அப்பா, we worship you அப்பா. எல்லாரும் கைதட்டி சொல்லுங்க பார்க்கலாம். அப்பா அன்பு கூறுவே வெரி குட், தேங்க்யூ. அன்பு க்ளோரி க்ளோரி பாடுங்க. நீதிமானோ பாடி மகிழ்வான், உம்மை முழு உள்ளத்தோடு. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. ஆராதனை ஆராதனை glory. ஆராதனை ஆராதனை. இதுதான் எக்காலம். ஆமே சொல்லுங்க. எக்காலம். எக்காலம் 10:8 எண்ணாகமத்துல இருக்கும். அவர் எக்காலம் ஊதும்படி ஆசாரியர்களை தெரிந்து கொண்டார். ஆமென். ஆசாரியர்கள்னா நாம தான் ஆசாரியர்கள். 10:8 கையை தட்டு. 10:8 எண்ணாகமம் 10:8. ஆமென். ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர் பூரிகைகளை ஊதக்கடவர்கள். எக்காலம் ட்ரம்பட்ட ஊதக்கடவர். ட்ரம்பட் இல்ல, பரவாயில்ல, இதுதான் ஊதக்கடவர்கள். ஆமா, இது நித்திய கட்டளை. நித்திய கட்டளை. நம்ம எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஊதிக்கிட்டு இருக்கிறோம். பாடும் போதெல்லாம் ஊதுறோம். கை தட்டுங்க. பாடினா ஊதுறோம். பாடினா ஊதுறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நித்திய கட்டளை. நித்திய கட்டளை. அன்னைக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்தாரு, நீ பூரிகைகளை செய்யி, அதை ஊது அப்படின்னு. இன்றைக்கு நமக்கு பூரிகைகளை செய்ய வைக்கல, நம்ம வாய் தான் பூரிகை. ஆமென் சொல்லுங்க. ஆமென். இந்த பூரிகையை அவரே செஞ்சு வச்சிட்டாரு உடல்ல. கை தட்டுங்க பார்க்கலாம். நம்ம செய்ய தேவையில்லை, அது ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள இருக்கு. பூரிகையில ஊதுங்க பார்க்கலாம். ஏசையா ஊதுங்க 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 ஊதுங்க. இன்னொரு விஷயம்.
ஏசையா ஏசையா. கைதட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி ராஜா. எல்லாம் உற்சாகமா கைதட்டி ஹல்லேலூயா. அப்போ அந்த 10:9 அந்த 10:8க்கு அடுத்து 9 ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நீ உங்கள் தேசத்தில், உங்கள் தேசம் அதுதான் இந்த தேசம், உங்களை துன்பப்படுத்துகிற சத்துருவுக்கு விரோதமாக, உங்களை துன்பப்படுத்துகிற சத்துருவுக்கு விரோதமாக, சத்துரு துன்பப்படுத்துகிறான் உங்க உடலை உங்க வீட்டை விரோதம். யுத்தத்துக்கு போகும்போது யுத்தம் நடக்குது, ஒவ்வொரு நாளும் சத்துருவோட யுத்தம் நடக்குது. பூரிகைகளை பெருந்தொனியாய் முழங்க கடவீர்கள். யுத்தத்தின் மத்தியில உங்கள் வாயாகிய இந்த பூரிகையை எப்படி ஊதணுமா? பெருந்தொனியாய் முழங்க கடவீர்கள். ஏசையா ஏசையா. Thank you அப்பா. ஏசையா ஊதுங்க பார்க்கலாம். அழகு அழகு அழகு. ஏசையா Glory, 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 glory. அப்படி ஊதும் போது என்ன நடக்குது? அப்பொழுது உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் நினைவு கூறப்பட்டு, ஆமென். இதுதான், நீங்கள் நினைவு கூறப்படுகிறீர்கள். நினைவு கூறப்படுகிறீர்கள். கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அப்பொழுது கர்த்தர் உங்களை நினைவு கூர்ந்து உங்கள் பகைஞருக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவீர்கள். ஆமென் சொல்லுங்க. உங்கள் பகைவராகிய சத்துருவின் போராட்டத்திலே நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். கைதட்டுங்க. காப்பாற்றப்படுவீர்கள். காப்பாற்றப்படுவீர்கள். ஆமென். கைதட்டு ஆமென் சொல்லுங்க. இப்ப ஊதுங்க பார்க்கலாம். ஏசையா ஏசையா. glory. இன்னொரு விசை. ஏசையா glory, 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 glory.